எதுக்குடா எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? என்னன்னு சொல்லு. ஏண்டா தம்பி, எங்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அப்புறம் என்ன சொல்லுடா. ம், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அதானே எலிய அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தேன். அப்பா ம் எத்தனை நாளாக 2 பேரும் லவ் பண்ணுறீங்க? எங்ககிட்ட ஏன் சொல்லலை? டேய், அவன் என்ன விட அழகா இருப்பாளா? 2 பேரும் ஒன்றா கேள்வி கேட்டால் நான் யார் கேள்விக்கு தான் பதில் சொல்கிறது? அம்மா, நான் இனி லவ்வே பண்ண ஆரம்பிக்கல, உங்ககிட்ட பர்மிஷன் தான் கேட்க வந்தேன். லவ்வே பண்ண ஆரம்பிக்காம தான் ரேகாப்பா கூப்பிட்ட பார்ட்டியில் அந்த பொண்ணு கூட போய் பேசிகிட்டு இருந்தியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் அப்பா சொன்னார். அப்பா, ஏண்டா அந்த பொண்ணு தானே, கரெக்டு தானே? அந்த சின்ன திருத்தம். என்ன திருத்தம்? நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் லவ்வே ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் எதுனாலும். அந்த பொண்ணு யார், அவங்க அப்பா அம்மா யார், எங்கே இருக்காங்க, என்ன விஷயம், ஒன்றுமே தெரியாமல் எப்படிடா? அந்த பொண்ணு ரேவதியோட ஃப்ரெண்டு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ரேவதியோட ஃப்ரெண்டுனா ரேவதி மாதிரி அழகா இருக்குமா? ஏய் வாண்டு, இப்போ உனக்கு அழகா இருக்கிறது தான் முக்கியமா? கொஞ்சம் பேசாமல் உட்காரு. சுண்டலி சைஸ் இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷின்னு உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? உங்கள் 2 பேர்த்தோட சண்டையும் அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்குது. நீ என்ன பேசணும்னு சொல்லு. அப்பா சொன்னாரே அந்த பொண்ணே தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களாம் ஓகேன்னு சொன்னால் நான் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நாங்கள் இதில் ஓகே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். என்னோட கடமை பேத்ததுக்கு உன்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கறது, அதை நான் பண்ணிட்டேன். அம்மா, அப்பா சொன்னதே தான். உன்னை பெற்றதுக்கு உன் வாழ்நாள் முழுக்க உன்னை நான் பார்த்துக்கணும், அதுதான் என்னோட கடமை. அதை நான் கரெக்டாக செஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே உன் இஷ்டம்தான். பாப்பா. அண்ணிய நான் பார்க்கணும். ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன தாயே, சொல்லு. டேய் அண்ணா, அண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், என் சிஸ்டர் மாதிரி இருக்கணும். அதை முதல்ல அவங்க கிட்ட சொல்லிடு. நாங்க ஜாலியாவும் இருப்போம், சண்டையும் போட்டுப்போம். ஆனா நீ எதுவுமே கேட்க கூடாது. சரி, அவ்வளோதானே, வேற என்ன? என்னடா சொல்லு, என்ன பேசணுமோ இப்பவே பேசிடு. அது சொல்லுடா. இல்லை, லவ் பண்ண ஆரம்பித்த பின்னாடி கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்களே? அதான் நாங்கள் சொல்லிட்டோம்ல, எதா இருந்தாலும் உன் இஷ்டம்னு. அப்புறம் என்னடா? நான் பண்ணுவேன். உனக்கு என்னதான் பாப்பா பிரச்சனை? நீ ஏன் கல்யாணம் முடிச்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு முன்னாடி பண்ணிக்க கூடாது. அப்படிதான் பண்ணுவோம், நீ பேசாம இரு பாப்பா. இல்லப்பா, அண்ணா இருக்கிற ஸ்பீடை பார்த்தா நாளைக்கே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கு. கூட்டிட்டு வந்தாதான் என்ன தப்பு? நீ தான் சிஸ்டர் மாதிரி இருக்கணும்னு சொல்றியே, அப்புறம் என்ன? சரி. என்ன பாப்பா? இல்ல, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்படிதான் கல்யாணம் பண்ணணும். அதான் யாருக்கு முதல்ல? ரொம்ப முக்கியம், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருங்க, அவ வளர்ந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எனக்கும் தெரியாது. இந்த வீட்டில் அவளுக்கு ஒரு அப்பா அம்மா தங்கச்சி இருக்கிறதா நினச்சிதான் அவளும் இந்த வீட்டுக்கு வருவா. அவளை மனசாலேயோ உடம்பாலேயோ நீங்கள் கஷ்டப்படுத்திடக்கூடாது. நான் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. அவள் ஃபேமிலி, சேலரி, அவள் என்ன இங்கே கொண்டு வருவான், அதை பற்றியெல்லாம் நானும் பேச மாட்டேன், நீங்களும் பேசக்கூடாது. உங்களுக்கு பாப்பா எப்படியோ அதே மாதிரி தான் அவளையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வேலைகளை நீங்கள் செய்யுங்க, அவனால் முடிஞ்ச வேலையை அவள் செய்வான். வேலையை ஒரு காணா காட்டி சண்டை போட்டுக்கிட்டு என்னோட நிம்மதியோ சந்தோஷத்தையோ நீங்கள் கெடுக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் இது என்னோட வீடு, இது நான் சம்பாதிச்சு வாங்கினது அப்படின்னு அவளை தனியாக பிரித்து பேசுகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. நான் அவளோட தேவைகள் பொருளாவோ இல்லை வேலையாவோ எதுனாலும் நான் செய்யத்தான் செய்வேன். நீ உன் பொண்டாட்டிக்கு அப்படி செய்கிற இப்படி செய்கிற, நீ பொண்டாட்டி தாசன் அப்படின்னால பேசக்கூடாது. ஏன்னா அவள் என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்கு வரா. அடுத்த வீட்டு லேடிஸோட கம்பேர் பண்ணி ஏன் பொண்டாட்டியை பேசக்கூடாது. அவளோட குறைகளை நீங்கள் அவகிட்டயே பக்குவமாக எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போய் பொருளை பேசக்கூடாது. பஞ்சாயத்துன்னு என்கிட்டயும் வந்து நிற்கக்கூடாது. அவள் ஜாப்க்கு போகிறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அவுட்டிங் போகிறது, மேக்கப் பண்ணுறது, இதை பற்றிலாம் நானும் எதுவும் கண்டுக்க மாட்டேன், நீங்களும் எதுவும் கண்டுக்கக்கூடாது. அவள் என்ன செஞ்சாலும் நம்ம எல்லாரையும் பாதிக்கும், அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் அவளையும் பாதிக்கும். அது அவளுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். மருமக உடைச்சா பொன் குடம், மாமியார் உடைச்சா மண் குடம் அப்படிங்கிற மாதிரி அவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கிட்டு அவள் இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிறதுக்காக அவள் தலையிலேயே எல்லா வேலையும் கட்டிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா வேலையும் ஷேர் பண்ணி செய்யணும்.
அவள் ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அந்த ஒரு தடவை சொல்கிறதோட நிறுத்திக்கணும். மறுபடியும் சும்மைக்கும் அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. முக்கியமாக என்ன உங்ககிட்ட இருந்து பிரித்து அவள் கூட்டிகிட்டு போயிடுவா அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செய்கிற எல்லாமே கண்டிப்பாக அதில் தான் கொண்டு போய் விடும். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் பெஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவளுக்கு உங்கள் மேலான அபிப்பிராயம் அதிகரிக்கும். மனுஷங்க கண்ணாடி மாதிரி தான். நீங்கள் எப்படி அவகிட்ட நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவள் உங்ககிட்ட நடந்துப்பா. உங்கள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் நல்ல பொண்ணு, ஒரு பையன் நிறைய சம்பாதிச்சா நல்ல பையன்னு அர்த்தம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவள் உங்கள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அழகா தெரிவாளாம், அது எனக்கு தெரியலை. ஆனால் அவள் கூட லைஃப் லாங் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. உங்கள் யாரையும் நான் செலக்ட் பண்ணி உறவாக அமைச்சிக்கலாம், ஆனால் அவளை நான் தான் செலக்ட் பண்ணி உறவாக அமைச்சிக்க போகிறேன். அதனால் அவள் என்னில் பாதி. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற உரிமை மரியாதை எல்லாமே அவளுக்கும் இருக்குது. நீங்கள் அவளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினா அது எனக்கும் வலிக்கும், என்னோட நிம்மதியும் கெடும். அவளோட பாஸ்ட் லைஃப் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் அவளோட ஃப்யூச்சர் என்னால் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒய்ஃபாக இருப்பா. நான் எப்படி என்னோட பேரண்ட்ஸை அவளோட பேரண்ட்ஸை அவள் பார்க்கணுன்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தானே அவளும் நினைப்பா. அதனால் உங்கள் எல்லாரையும் கேர் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் நான் கேர் பண்ணிப்பேன். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவளை சார்ந்தவங்கள இல்லை அவள் வீட்டு ஆட்களை தரைக்குறவா பேசவோ நடத்தவோ கூடாது. நல்லதோ கெட்டதோ எதுவாக ஆனாலும் அவள் என்னோட மனைவி, அவள் கூடயும் கலந்து பேசி தான் நான் முடிவெடுப்பேன். உறவுகள் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட ஆசையும். ஆனால் நம்மளை அவங்க எங்கே வச்சுருக்காங்க, நம்மளோட லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்களுக்குள்ளே சண்டை வந்தால் நீங்கள் எங்களை சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்ல, ஏச்சா எப்படி பிரித்து விடலான்னு யோசிக்காதீங்க. பேனை பெருமாளாக்கி இவங்களுக்குள்ளே எப்படி சண்டை வர வைக்கலான்னு யோசிக்காதீங்க. அவளுக்கு இந்த வீட்டில் எல்லாமே புதுசு தான், கொஞ்சம் தயக்கம் இருக்கும். உடனே அவளை குறை சொல்ல ஆரம்பிக்காதீங்க. அண்ணே, காதுல ரத்தம் வலியுது. உன் லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. பாப்பா, ஏன்டா அவளை சொல்கிற? அவள் சொன்னது உண்மைதான். இனி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே அவளுக்காக இவ்வளோ பேசுறீன்னா அப்போ நீ அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவ? ம். அம்மா, இங்க பாருடா தம்பி, உன் மனசுக்கு பிடிச்சிருக்கில்ல, உன் மனசுக்கு ஒண்ணாம அந்த பிள்ளை மனசுக்கு ஒண்ணாம கண்டிப்பா நடந்து போ, கவலைப்படாத. தேங்க்யூ டேடி, ஐ லவ் யூ. மாமி, நீ சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. நீ வேலைக்கு போயிட்டா அவ கூட நாங்கள் எல்லாரும் தானே இருந்தாகணும், அதனால தான் நீ இவ்வளோ பேசுகிறேன்னு தெரிஞ்சுது. உன் பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அதை விட நல்லாவே பார்த்துக்கிறேன், போதுமா? ஆனால் அப்பப்போ டாமன் மாதிரி சண்டை போடுவோம், அதெல்லாம் நீ கண்டுக்காத. அம்மா, ரொம்ப நாளெல்லாம் அந்த சண்டை நீடிக்காது, கொஞ்ச நேரம் தான், பயப்படாத. தேங்க்யூமா, ஐ லவ் யூ. சரிடா, முதல்ல அவகிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அவ என்ன சொன்னாலும் சரி, அவளுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேம்மா. என்னடா இப்படி சொல்கிற? அப்பாவை ஒத்துக்கலைனா? அவளை தவிர வேற யாரையும் நினைக்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். டேய். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என் பையனுக்கு என்ன குறைச்சல்? அதானே. சரிம்மா, நான் முதல்ல அவகிட்ட சொல்லிட்டு அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டு சொல்றேன். அண்ணி என்ன சொன்னாலும் சரி, என் கல்யாணம் முடிஞ்சுதான். அப்போ சரி, நீ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோ. அஸ்கு புஸ்கு, மாமியார் கிட்ட போய் யார் மிதி வாங்குறது? அவ்வளோ சீக்கிரம் போய் மிதி வாங்கணுமா என்ன? ஓ, நீ மிதி வாங்குவேன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. நல்ல மாமியாரா கிடைச்சா பரவாயில்லதான். அண்ணா, வீட்டோட மாப்பிள்ளையாவே பாத்துரு என்ன? பார்ப்போம் பார்ப்போம். உங்க அண்ணன் இப்பதான் உன்னை பிடிச்சிருக்கான். நீ அடுத்து நீ யாரை கூட்டிட்டு வரையோ யாருக்கு தெரியும்? டாடி, அப்ப எனக்கு ஓகே தானா? அந்த பொண்ணு தான் இங்கே வாழ வருது, அதனால தான் உங்கள் அண்ணனுக்கு ஓகே. உனக்கு நான் யோசிச்சுட்டு தான் சொல்வேன். நானும் ஓகே. என்ன பாப்பா, இப்பவே ரெடி போல இருக்கு? இனிமே தான் தேடணும். ஏய் வாண்டு, சும்மா. சரி, சும்மாவா இருந்தா ஓகே தான். சரி ரமேஷ், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, கண்டிப்பா பாசிட்டிவான பதில் தான் கிடைக்கும், கவலைப்படாத. நானும் அப்படித்தான் நம்புறேன்ப்பா. தேங்க்யூ டாடி. என் பையன் இப்பவே இந்த அளவுக்கு பேசுறான், அவளும் கொடுத்து வச்சவதான். நானும். அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. என்ன அண்ணா, நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு பேரு? இந்த கோடீஸ்வரர் வாங்கி கொடுத்த பேர் தாங்கம்மா. அண்ணா சொல்லுங்கம்மா. இல்லை, மறுபடியும் நான் உங்களை தொந்தரவு பண்ணுறதா நினைக்காதீங்க. சிவா கிட்ட இருங்கம்மா, கூப்பிட்டு பார்க்குறேன். ஹலோ சார். ஐயா, அம்மா.
ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே கூப்பிட்றேன். ம் சரிங்க சார். வெயிட் பண்ண சொல்லியிருக்காருங்கம்மா, இருங்க. சிவா, பட்டுமா? நான் எங்கள் பழைய வீட்டு முன்னாடி நிற்கிறேன். இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் வரீங்க, வந்து உடனே என்னை கூட்டிகிட்டு போயிடணும். பட்டு, என்னது இது? உங்கள் அப்பா சம்மதம் இல்லாமல் அப்படி ஒரு திட்டு கல்யாணம் தேவையா நமக்கு? ம் இப்போ இது தேவையா தேவையில்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எனக்கும் உங்களை பார்க்கணும், அவ்வளவே தான். நீங்கள் உடனே இப்போ கிளம்பி வரீங்க. நான் உனக்காக கண்டிப்பாக வரேன், ஆனால் இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்தது நான் உங்கள் கூடயே வந்துடுவேன். பட்டு, இனிமேலும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. சசி அவன் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்ல தைரியமும் இல்லை. அதுக்குன்னு இங்கே பாருங்கள், வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோன் பேசிட்டே உடனே இங்கே வாங்க. வந்துட்டு தான் இருக்கேன். பரவாயில்லையே, உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்களா? அப்படிதான், ஆனாலும் முழுசாக ஒத்துக்க முடியாது. ஏன்? மனசு ஒரு குரங்கு மாதிரி, மனுஷங்களோட மனசு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பாவை விடு, எங்கள் அம்மா அக்கம் பக்கத்தில் அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு மனசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குதான். ஐயோ நல்ல வேலை, விக்கியோட அம்மா இல்லை. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காதுதான். உன்னோட கதை வேற, என்னோட கதை வேற. சோனி இதை எப்படி எடுத்துப்பாளோ? எதா இருந்தாலும் நானே பேசி தீர்த்துக்கணும். எங்கள் அம்மா டைரக்டாக சோனியை பேசுகிற அளவுக்கு வச்சுக்க கூடாது. இனி நீ என்ன பண்ண போற? நீ நான் என்ன பண்ணும், நீ தான் சோனியை வர வைக்கணும், அவகிட்ட நான் பேசணும். ஏண்டா ரமேஷ், எங்க லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படி முக்கால் ஆள்தான். இப்போ உன் லவ்வுக்கு நான் தான் யூஸ் ஆகுறேன், பார்த்துக்கோ. ஐயோ, உங்கள் லவ் வேற லெவல்மா. ரேகாக்கு அரேஞ்ச் லவ். நானும் சோனியும் லவ் மேரேஜ். ரேகாக்கா அரேஞ்ச் லவ்வா? ரேகாக்கு அவங்க அப்பாவும் அவங்க அப்பா ஃப்ரெண்டும் பார்த்த மாப்பிள்ள தான் சிவா. நேரடியாக பார்த்து இன்னொரு பேச்சுவார்த்தையை முடிச்சு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். இவ இழுக்க போய் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஓ, அப்போ ரேகா டேரக்டாலாம் லவ் பண்ணலையா? எனக்கு அப்போ சந்தேகம் இருந்துச்சு, எப்படி ஆளையே பார்க்காம இவ லவ் பண்ணுறான்னு. வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய தான் இவ லவ் பண்ணுறான். அப்போ ரேகா தான் அரேஞ்சு தான். நீ நாளைக்கு சோனியை கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நான் அப்போ கிளம்பிட்டா? இருடா, நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம், தனியாக எனக்கு போய்க்க தெரியும். போலாமா? நீதானா? நான் கூட பயந்துட்டேன். அதான் அவனுக்கு தெரிஞ்சு அவன் ஒன்றும் சொல்லாம போறான்ல, நீயும் பின்னாடியே போற. சாரி விக்கி, உன்கிட்ட சொல்லாம இவ்வளோ நேரம் நானும் அவனும் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டு வந்தேன். சாரி, ஃபோன் அடிச்சு நீ எடுக்கல, அதான். ஓகே. நம்ம கதை எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரேகா, ரேவதி, சோனி இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? சோனியா இன்னைக்கு சொல்லவும் தான் அவ குடும்பத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளா சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நம்மளா எதுவும் சொல்லலை, இனிமேலும் சொல்லக்கூடாது. நம்ம குடும்பத்தோட இல்லைனாலும் ரேகா ஃபேமிலிக்குள்ளே போகும்போது நம்ம குடும்பத்தோட இருக்கிற ஃபீலிங் கிடைக்கிது. அடிக்கடி அங்கே போயிட்டு வரணும், அப்போ தான் நம்ம குடும்பத்தை நம்மளும் மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். சோனி எவ்வளோ விஷயங்களை மாஸ்கில் வச்சுக்கிட்டு வெளியே எதுவும் காட்டிக்காமையே இருக்கா. கிரேட். இப்போவும் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தெரியல, ஏதோ மேலோட்டமாக சொல்லியிருக்கா. ரேகா ரேவதி ஃபேமிலி ஓகே, ஆனால் ரேவதியை விட ரேகா ஃபேமிலி சூப்பர். அவள் அப்பா அம்மா அண்ணங்க அக்காங்க பாட்டி எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. சிவாவும் அப்படித்தான் இருப்பாரு, ஆனால் இந்த தொப்பி மண்டைய மட்டும் கேடு கெட்டவனா இருக்கானே. எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் சிவாவை கண்டுபிடிச்சிடணும். இந்த தொப்பி மண்டையனை போட்டு மிதிச்செடுக்கணும். எல்லா பிரச்சனைகளும் சரியாயிட்டா ரேகாவும் ஹாப்பி, நம்ம எல்லாரும் ஹாப்பி. இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும் ஆண்டவா. ஆனால் என்னோட ஃபேமிலி பற்றியோ இல்லை என்னை பற்றியோ மட்டும் யாரும் குறையக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கோ. எனக்கு ஏதோ இவங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் தான் நானும் இருக்கேன். இவங்ககிட்டையும் என்னை பற்றி எல்லாம் சொல்லி அவங்க வருத்தப்பட்டு நான் கஷ்டப்பட்டு, ஐயோ வேண்டாமாப்பா சாமி. ஐயோ, இவளுக்கெல்லாம் சாப்பிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, நம்மளும் போவோம். சரி, போகும்போது ரேகாவுக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு போவோம். அப்போ வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு கோயிலுக்கு வந்துடுறியா? ஓகே. அச்சோ, சிவாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம வர சொல்லி அவர் வேற வந்து இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரேகா, ரேகா. சொல்லப்பத்தா.
என்ன தங்கம், என்னாச்சு? ஏன் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கேன்? ஒன்றும் இல்லை அப்பத்தா. கண்ணு ஏது வலிக்குதா? இல்லை வெயிலில் போயிட்டு வந்தது கஷ்டமா இருக்கா? ம், அதெல்லாம் எதுவும் இல்லை. எதா இருந்தாலும் சொல்லுறேக்கா, அப்பாட்ட சொல்லி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்பத்தா. ஏதாவதுன்னா நானே சொல்கிறேன். என்ன? அம்மா இது உங்களுக்குமே சின்னம்மாக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இங்க வச்சுட்டு போ. அம்மா வேற ஏதாவது கொண்டு வரதுங்களா? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். பாட்டிக்கு வேணா கொண்டு வந்து கொடுங்க. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். அதான் பின்னாடியும் கொண்டு வந்து நிக்கிறான் பாரு. வச்சுட்டு போ. பாப்பா அப்புறம் குடிப்பா. ஏக்கா என்ன வேணுமோ எடுத்து குடி. மதியமும் சாப்பிடலாம். என்னாச்சு உனக்கு? இல்லை அப்பத்தா, எனக்கு எதுவும் வேண்டாம். போ அப்பத்தா. இதெல்லாம் தான் எனக்கு முக்கியமா. நானே என் சிவாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இருக்கேன். ஏய் யசோதா, யசோதா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே கோயிலுக்கு போகலாமான்னு கேளு. பாப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சமாதானம் பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ. அவளுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை இல்லை, அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாயங்காலமா கோயிலுக்கு போகலாமா ரேக்கா? அப்பத்தா கோயிலுக்கு போகலாமான்னு கேட்குறாங்களே. நம்ம கண்ணு திறந்த கோயிலுக்கு சிவா அடிக்கடி வருவேன்னு எழுதியிருந்தாரு. அங்கே போகலாமா? சரி அப்பத்தா. சரி, இதில் ஏதோ ஒன்று எடுத்து குடி. இந்தா. கடவுளே, நான் ஒன்றும் நம்பி தான் கோயிலுக்கு வரேன். அங்கே எனக்கு சிவா பற்றின தகவல் கண்டிப்பாக கிடைக்கணும். இப்போதான் எங்கடா 2 பேரையும் காணோமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வரும்போது கடைக்கு போயிட்டு வந்தோமா, அதான் லேட். பாட்டி எங்க? உள்ள பூஜைக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரேக்கா ஃபோனில் அப்படி சொன்னேன்? ஆமாம் ரேவதி, அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் எங்கள் வீட்டில் போய் வெயிட் பண்ணி சிவா வர சொல்லவும் அது எப்படி சசிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இப்போ சிவாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ உங்கள் வீட்டு வாசலில் தானே இருந்த? அந்த டேர்னிங்லேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனது தெரியுது, அப்போ நீ அங்கேயே பார்த்துட்டு வந்துருக்கலாமே. இல்லைங்க, நானும் கார் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இனி உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போதுமா, உடனே கிளம்புங்கன்ட்டாரு வாட்ச்மேன். அதனால தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். என்ன ரேக்கா, சிவா அவ்வளோ தூரம் வந்தோம் 2 பேரும் மீட் பண்ண முடியல. இப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி தெரிஞ்சுக்கிறதும் தெரியல. இப்போ என்னதான் பண்ணுறது? கார் நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? இல்லை. நீ சிவாவை பற்றியே யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு மைண்டை டைவர்ட் பண்ணு. நானும் அப்படி நினச்சி தான் அப்பாட்ட நான் வேலைக்கே போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு சிவா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தான் அதையே யோசிச்சுட்டு இதை கவனிக்கல. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை, ஆனால் அவருக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. ரேக்கா, எதுக்கும் அந்த வாட்ச்மேனையும் கவனமாக இருக்க சொல்லு. இவன் அவரையும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். சரி ரேவதி. நாங்கள் உங்களுக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்தோம். ஒரு நிமிஷம் இந்தாங்க, இதுலேயே மொபைலும் சிம்மும் இருக்குது. இல்லைங்க வேண்டாம், உங்களுக்கே சிரமம். அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத. அப்படி பார்த்தா உங்கள் அப்பா எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. இதை நீ வாங்கிக்கோ. அவன் தான் அவனோட செல்லேருந்து யாருக்கும் கூப்பிடக்கூடாது சொன்னால, அப்புறம் நாங்களாம் எப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? அதனால நான் தான் வாங்கலான்னு சொன்னேன். சரி, நான் இதுக்கான அமௌண்ட்டை ஜிபே பண்ணி விட்டுறேன் உனக்கு. பார்த்தியா, நீ வேற நான் வேறேன்னு என்னை பிரித்து பார்க்குறேல்ல. சரி பார்த்துக்கலாம். இல்லை ரேவதி. என்ன லோலா ரேவதி, நீயும் எவ்வளோ நாள் தான் உங்கள் பாட்டி உங்கள் அப்பா உங்கள் அம்மா செல்லேருந்து எங்களுக்கு பேசுவேன். அதனால தான் வாங்கினோம். அந்த சாத்தானுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அந்த சாத்தா உங்களை இவ்வளோ தூரம் அனுப்புனதே ஆச்சரியமாக தான் இருக்குது. எங்காவது இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பானோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்பா முதல்ல என்ன அலோவ் பண்ணியிருந்தா நானே மொபைல் வாங்கியிருப்பேன். முதல்ல இப்போ வாங்கின மொபைலை எப்படி அவனுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு போவேன்? பாட்டி பூச்சி கூட கொண்டு வந்திருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்கு போகும்போது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்குவோம்ல, அதுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான். நீங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயந்துட்டே இருந்தீங்கன்னா அதை வச்சு அவன் உங்களை கஷ்டப்படுத்துவான். அப்படி நினச்சிதாங்க நானும் இன்னைக்கு சிவா வர சொன்னேன். அது இப்படி ஆகிப்போச்சு. முதல்ல வாட்ச்மேனுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேளு. அப்புறம் அவர்கிட்ட இந்த சிவாவோட நம்பர் வாங்கி இதில் நீ சேவ் பண்ணு. ஆனால் வாட்ச்மேன் கிட்டே பேசுறதுக்கே பாட்டி அம்மா அப்பா இப்படி யாரோ ஒருத்தரோட மொபைலை நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க செல்லில் தானே அவரோட நம்பர் இருக்குது. நீ அவன் வாங்கி கொடுத்த செல்லில் யாரோட நம்பரும் சேவ் பண்ணலையே. அதை நான் ஆன் கூட பண்ணலை. இதை வேணா ஆன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கவனங்க. சரிங்க. அவர் ஏன் அதை சொல்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? இந்த செல்லை நீ ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் போதும் பேசும்போதும் கவனமாக இருக்கணும். அவன் எங்கேருந்து வேணாலும் உன்னை வாட்ச் பண்ணுவான். ஆமாம்ல, பேசினா வேற வாய்ஸ் கேட்கும். அதனால நான் இனிமேல் மெசேஜே பண்ணுறேன். அதனாலும் கவனமாயிரு. நீ வேலைக்கு வந்தா அந்த சசி சும்மா இருப்பானா? அதுவும் நான் பயந்து பயந்து தான் வரணும். அதுக்குன்னு நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா இவனோட டார்ச்சர் ஒரு பக்கம், நான் சிவாவை நினச்சிட்டே இருக்கிறது ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து நான் மெண்டல் ஆயிடுவேன்.
அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா இவன் முழு நேரம் வீட்லயே தான் இருக்கானா? அது எனக்கு தெரியலங்க. நான் மேக்ஸிமம் ரூமை விட்டு வெளியே வரதில்லை. இவனை இப்படியே விட்டாலாம் சரி வராது. வேணும்ட்டே வெறுப்பேத்தணும். எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அங்கே வரோம். நல்லா கடுப்பாகட்டும். பார்த்து எனக்காக எல்லாரும் ஏதாவது பண்ண போய் அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் ஏதாவது பண்ண போகிறான். அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். கோலத்தனமாக சும்மா உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ஏன் அப்பாட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்கலாம்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உங்கள் அப்பாட்ட சொல்லவும் தயங்குற. இனி என்னதான் பண்ண போறியோ? நம்ம ஏதோ பண்ண போய் அதை சிவாக்கு ஆபத்தை அமைஞ்சிட்டான். அதனால தான் நான் யோசிக்கிறேன். இல்லைனாலும் இப்ப அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இவன் எல்லாமே பயங்கர வில்லத்தனமாக பண்ணுறான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ பிரச்சனை பண்ணி வீட்டை மாத்தி இவங்க வீட்டுக்கு கெட்ட பேர் வர வச்சு இப்போ சிவாக்கு ஆக்சிடென்ட். இனி அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கானே தெரியல. நானும் அதனால தாங்க பேசாமல் இருக்கேன். இல்லைன்னா எப்போவோ ரேவதி அப்பா கிட்ட சொல்லி இவனை தூக்கி உள்ளே வச்சிருக்கலாம். இனி நீ வேலைக்கு வந்தா சும்மாதான் இருப்பேன். கண்டிப்பாக மறுபடியும் சிவாவை பார்க்க ட்ரை பண்ணுவேன். அப்போ இவன் என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியல. நான் வேலைக்கு வரேன்னு சொன்னதே அதுக்காகத்தான். இவனுக்கெல்லாம் பயந்துட்டே இருந்தோம்னா சிவாவை நான் எப்படி மீட் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இவனை பற்றி முழுசாக தெரிஞ்சது சிவா மட்டும்தான். அதனால் இவனுக்கு எதிராக நிறுத்தணும்னா சிவாவை தான் நிறுத்தணும். நீங்க இப்ப வரைக்கும் சிவாவை மீட் பண்ணனதும் இல்ல, அவரை பத்தி எதுவும் தெரியல. இந்த சசி இவனை பத்தியும் எதுவும் தெரியல. நீங்க ஏதாவது க்ளூ கொடுத்தா மட்டும்தான் நாங்க ஏதாவது பண்ண முடியும். இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்கள் எல்லாத்தையும் அவன் கஷ்டப்படுத்திட்டானா? வேண்டாம். மேடம் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கணுமாக்கும்? நீ இதே மாதிரி வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. நாங்கள் கணத்தில் கையை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி தான் இருந்தாகணும். வேறு வழி? எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆப்ரேஷன் அன்னைக்கு டாக்டரை கடத்துனதே இவனாக தான் இருக்கணும்னு தோணுது. இது வேறையா? இருக்கலாம். ஏன்னா இவன் தானே ஃபாரின் டாக்டர்ஸை வர வச்சான். அப்போ உங்கள் எல்லாரையும் ஏதாவது பண்ணிட்டா என்னால் உங்களுக்கு ஏன் கஷ்டம்? அப்படியெல்லாம் இவனை சும்மா விட்டு வைக்க முடியாதுங்க. எனக்கு எப்போ விடிவு காலம் வந்து நான் சிவாவை மீட் பண்ணி இவன் கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. கடவுள் தான் வழி காட்டணும். இதுக்கு ஏன் நீ கடவுளை இழுக்கிற? நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருவேன். அப்பா வந்து எதுனாலும் பார்த்துப்பாரு. அவசரப்படாத ரேவதி. இவன் தான் சிவாவை அவனோட கஸ்டடியில் வச்சிருக்கானோன்னு எனக்கு தோணுது. என்னங்க? நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். இருக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணினது சசியோட கார் தான், எனக்கு தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டலில் நடந்ததுலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் எல்லாமே உனக்கு தெரியும். நீயும் உங்கள் அப்பா கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, அதையும் பண்ண மாட்டேறீங்க ரெண்டு பேரும். இவங்க எல்லாமே சிவாக்காக யோசிக்கிறாங்க. சிவா எல்லாத்தையும் ரேகாக்காக யோசிப்பாரு. அது அவனுக்கு நல்ல எசவா போச்சு. அவன் அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்கிறான், நீ ரொம்ப திமிரா கெத்தா இருக்கேன்னு. சாருக்கு வேற எப்படி இருக்கணுமா? நல்லா தவுண்டு போய் வந்து நூடுல்ஸாயும் அழுதுட்டு சரியா சாப்பிடாம தூங்காம அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமாமாவா? அப்படியெல்லாம் இருந்தா அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமோ என்னவோ. நான் தான் அளவும் முடியாமல் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேனே. போதா குறைக்கு சிவா எப்பவும் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலை விட்டே தராத, அவன் முன்னாடி ஒழிஞ்சு போன மாதிரி காட்டிக்காத, அழுகாத அப்படி சொல்லியிருக்காரு. அதனால தான் நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதனால தான் அவனுக்கு கடுப்பு. இனி நீ வெளியெல்லாம் வந்து சிவாவை மொழி தேட ஆரம்பிச்ச பயங்கரமாக ஏறும் அவனுக்கு. ரொம்ப வயிறு இருந்துச்சாதான் என்ன பண்ணுறது? 4-5 லிட்டர் பெட்ரோல் தான் வாங்கி தரணும். அவனுக்கு இருக்கிற எரிச்சலுக்கு ஃபுல்லாகவே எறியட்டுங்கிறியா? ரேகா கண்ணு. அப்போத்தான் வாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுங்க பாட்டி. சரி, அப்போ போகலாமா? போகலாம் பாட்டி. கோயிலில் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும்னு வேண்டி இருந்துச்சு. அதுக்கு பூச்சிக்கு சொல்லியிருக்கு. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்போ மறக்காமல் அதில் கலந்துக்கோங்க. சரிங்க பாட்டி. நீயும் தாண்டா பேராண்டி. சரிங்க பாட்டியம்மா. சரிங்க, அடங்க போகலாம்.